ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம சேனலில் சிகப்பு தண்டு கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான சிகப்பு தண்டு கீரை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கட்டு சிகப்பு தண்டு கீரை எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முதல்ல இந்த கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கணும். அதில் மண்ணெல்லாம் இருக்கும், அது போகிற மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது. அது இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக தண்டையும் கீரையோட இலையையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு மண் பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைச்சிக்கலாம். 5 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் இன்றைக்கி அரை தேங்காய் மூடி எடுத்துட்டு அதை திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 கட்டு கீரைனால நான் அரை முறி தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதை திருவி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த மண் பாத்திரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்ல டேஸ்ட்டாக வரணும்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறமா கீரையை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் எதுவும் சேர்க்காமலே இந்த கீரையை பண்ணியிருக்கிறேன். இப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இதை விட டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், கீரை நல்லா வெந்துடும். அதனால் ஓப்பனாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால் ஓப்பன்லேயே இருக்கட்டும். சீக்கிரமாக வந்துடும் கீரை, ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தீயை மீடியத்தில் வச்சுக்கோங்க. கூட்டி வச்சிங்கன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் தீயை மீடியத்தில் வச்சுட்டு வேக விடுங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கீரையில் அயர்ன் சத்து நிறைய இருக்குது. அந்த இரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் இதை வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. இரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு இதை வேக வச்சு இந்த தண்ணியை கூட நம்ம எடுத்து கொடுக்கலாம். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த கீரையை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கூட அந்த தேங்காயோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த கீரையை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துடுச்சான்னு, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான சிகப்பு தண்டு கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.